நடவடிக்கைலாம் முடிஞ்சிடும் சார். ஹலோ சார், பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். ஓகே சார். ஓகே ஓகே. இந்த ஆள் வேற போன போட்டு தொலை பண்ணி. அப்துல்லா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். கடைசி வரைக்கும் இருந்து பாத்துக்கங்க, சரியா? சார் ஒரு நிமிஷம். என்னையா? அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் குவாரண்டைன்ட்ட போய் சொல்லிட்டு கஸ்டம்ஸ் ஆபீசர் போன ஹோட்டலுக்கு நீங்க போயிருக்கீங்க. ஆனா புத்திசாலித்தனமா நீங்க போனது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஹோட்டல்ல இருக்கிற செக்யூரிட்டி டேப்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா அதை நாங்க போய் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த டேப்ஸ் எரேஸ் பண்ணது ஹோட்டல் கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை அழிக்காம விட்டுட்டீங்களே சார். என்ன அப்துல்லா, என்ன சொல்றீங்கன்னு ஒன்னும் புரியலையே. ஆதாரம் பத்தலாங்கிறீங்களா? இது ஹோட்டல் எடுத்த மேரேஜ் ஃபங்க்ஷன் போட்டோ. இதுல நீங்களும் செல்வம் இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறாரு பாரு. கமா. எஸ் பாஸ். டேய், டோட்டல் ஃபேமிலி அவங்க குலசாமிக்கு மொட்டை அடிக்க போயிருக்கு. அவங்க மொட்டை அடிச்சிட்டு வரக்குள்ள நம்ம உள்ள வந்து மொட்டை அடிச்சிடணும். ஓகே. ஆண்டவரே, என்ன ஒரு குட் நியூஸ். என்னடா? ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணுமே சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்கடா. ஆண்டவா, இது ஆரம்பம். இந்த மேட்டர் முடிஞ்சனா என்ன பண்றோன்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? இருங்க, கையை கழுவணும். அப்ப உங்க கையை இப்படி நீட்டுங்க. உங்க அப்பா பாட்டம் முப்பாட்டம் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு ஒரு 3 சொட்டு கீழே விடுங்க. விடுங்க விடுங்க. இப்ப திருட வந்திருக்குமா, தேவசன ரத்தம் வந்திருக்குமாடா? ஆண்டவா, அந்த ஸ்பாட்லயே நம்ம பாவங்களை நிவர்த்தி பண்ணிடணும். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. திருட வந்த வீட்டு வாசல்ல நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை வாங்குறாங்க. இப்ப சொல்லுங்க. கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிஷமா இருக்கணும்பா. இன்னைக்கு நல்ல வேட்டை. பூட்ட போலீஸாய் போட்டு எப்படி பூமாரி திறக்கிறாரு பாருடா. லெஜெண்டடா. என்னடா போலீஸ் பல முடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க? அடைச்சு வைக்கலடா, உன்னை புடிக்க வந்திருக்கோம். புடிக்க வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க இங்க திருட வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு மட்டும் இல்லடா, ஊருக்கே தெரியும். சுத்தி பாரா சொக்கி. சுத்தி பார்க்கவா? சைடுல பாரா. சைடுல எந்த சைடுல? வாழ்த்துகிறோம் எங்கள் ஆருயிர் அண்ணன் திருடர் குலத்திலகம் செயல் பாண்டி அவர்களது 100வது திருட்டு விழா வெற்றி பெறவும் மேலும் பல வீடுகளில் திருடி 1000வது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். இடம் 8 சிவன் கோயில் தெருவு, நாள் 10/6/2010, நேரம் இரவு 12 மணி. என்னடா இதெல்லாம்? என்ன ஆண்டவரே, அவன் எதுக்கும் போஸ்ட் அடிச்சு பிரமாதம் கொண்டாடுறாங்க. உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? அதுக்குதான் இந்த ஏற்பாடுலாம். அதுக்காண்டி இப்படியாடா? நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்தேன்? திருட வந்திருக்கேன்டா. திருட்டு துள்ள எவனாச்சும் 100வது திருட்டுன்னு போஸ்டர் அடிச்சு திருட போற வீட்டு அட்ரஸ் போட்டு ஒட்டுவாடா. அது என்னடா இதெல்லாம்? ஒரு தடவை கூட திருடல. ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி? சரி, என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைவன். கிளம்புவோம். உடனே நிமித்திடுவாரு. குருவியை கூட சுட்ட கிடையாது. அப்ராணி சப்ராணிய பார்த்தோன்னு நீட்டுறது. என்ன திறந்த மணி கிடக்கு, மூடுங்க. சார், நான் சொன்ன ஏறிட்டல சார். அப்புறம் புதுசா வேலைக்கு சேர்ந்த போலீஸ் மாதிரி அடிக்கிறீங்க. இங்க வர என்னத்தை பாக்க? அங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க?
அடிக்கிறா. டேய் இனிமே நான் கொள்ளக்காரன்டா, கொலகாரன்டா. செல்வா நாளைக்கு சீக்கிரம் ரெடியாக. என்ன மாமி இவ்வளவு அர்ஜென்ட்டா போறீங்க? இன்னைக்கு பாரதிக்கு செல்வத்துக்கு திருத்தணியில கல்யாணம் தான் ஓடிட்டு இருக்கேன். உங்க முடிப்பு இல்ல யார் ரெடி? என்னடா தாமோ இவாள இங்க நிறுத்தி வச்சு அரட்டை அடிச்சிருந்தா உள்ள கல்யாணம் பண்ணி யாரு அலங்காரம் பண்ணி விடுவா? அதெல்லாம் பர்ஃபெக்ட்டா நடந்துக்குது. பட்டு புடவை கட்டுறது ஒரு தனி கலை. சுருக்கம் வராம அழகா கட்டணும். உங்களை பார்த்தா பட்டு புடவை கட்ட ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி பாத்தியா? தெரியும். நீ இங்க இருக்கியா? போ இங்க இருந்த. போறேன். ஏண்டி அவன் தான் புடவை கட்டி விடுறேன்னு சொன்ன, நீயும் ஈன்னு பல்ல கட்டி நிக்கிற. சக்கரை நீ எங்க இங்க? அர்ஜென்டா நம்ம பாண்டிச்சேரி போகணும். உடனே கிளம்பு. பாண்டிச்சேரியா? எதுக்கு? காரைக்கால் பாய பார்க்கணும்டா. பாயா? செல்வம், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். சரக்குல கை வச்சிட்டியே. ஏண்டா அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ட்டே சரக்கு கொடுத்துருக்க வேண்டியதானே? பாயை பொறுத்த வரைக்கும் சரக்கு என்கிட்ட தான் இருக்கு. நான் அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கொடுத்து அவன் அடிச்சிட்டானா பாய் ஏன் உயிரை எடுத்துருவாரு. நான் பாயை தனியா பார்த்து அவர்கிட்ட சரக்கு கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்கணும்டா. நீ தான் அவர்கிட்ட ரொம்ப வருஷமா வேலை செஞ்சிருக்க. இதுக்கு உன்னால மட்டும் தான் ஏற்பாடு பண்ண முடியும். டேய் நான் என் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன்டா. கல்யாணம் எப்ப வேணா பண்ணிக்கலாம்டா. நான் செத்தா என் உயிர் முக்கியமா, உன் கல்யாணம் முக்கியமா? மாமி பாரதிக்கு செல்வம் புடவை கட்டி விட்டான். நம்ம வீட்டுல எப்படி? ஆமா தானே? மனுஷரை கட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு பாரு. இப்படி ஏதாவது கோமளித்தனமாவே பேசிட்டு. பாரதி, பாண்டிக்கு ஒரு பிரச்சனை, அதனால நான் அவன் கூட போகணும். ஏய் செல்வம், உனக்கு என்ன பைத்தியமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு கல்யாணம். அது இப்ப நான் முக்கியமா அவரு முக்கியமான முடிவு பண்ணிட்டு போங்க. மன்னிச்சுக்க பாரதி, என்னால ஃப்ரெண்டை விட்டு தர முடியாது. பூமியில் நிலைப்பது
தோற்பதில்லை சில நன்மைகள் தோற்பது உண்டு சில தீமைகள் வெல்வது உண்டு ஆனா நடப்பது நடக்கட்டு போடா நீ நன்மைகள் செய்திட வாடா நாளைக்கு வெல்வாய் தோடா ஏ தோடா செல்வம், என்ன நீங்க தனியா நின்னுட்டு இருக்க? உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். என்னப்பா இது? என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்காம எனக்காக 5 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கேன். உனக்காக என்ன வேணாலும் செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வேணும் கேளு. அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் உங்க சரக்குன்னு தெரியாம அதுல கை வச்சுட்டான். யாரு? அந்த போலீஸ்காரன் சக்கரபாண்டியா? ஆமா பாய், அது உங்க சரக்குன்னு தெரிஞ்சோன்னே அவன் ரொம்ப பயந்துட்டான். அது உங்க கையில திரும்ப கொடுத்த உள்ள தனியா மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னான். ஏதோ தெரியாம செஞ்சுட்டான். அவனை பின்பக்கம் நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்க வந்தீங்கன்னா நம்பி வரலாமா? நான் இருக்கேன்ல பாய். நமாஸ் முடிச்சிட்டு போகலாம். தாய் கருவறை தொடங்கிய பயணம் இது கல்லறை வரையிலும் நீளுவது இடையிலும் முடிவுறும் எவர் கண்டது கடவுளும் மிருகமும் மோதிக்கொண்டு மனசுக்குள் நடக்குது சண்டை ஒன்று ஜெயிப்பது யார் என்று தெரியும் வாழ்க்கையில் 1000 கணக்கு அவன் வகுத்தது கிடைத்திடும் உனக்கு அந்த ஆண்டவன் எழுதிய போது அது நடித்தல் என்பது ஏது ஒரு திருத்தம் என்பது ஏது அடையேது சரக்குங்க நினைப்பது நினைப்பது நீயடா நினைப்பதை முடிப்பவன் யாரடா பணம் பண்ண கேட்டிருக்க வேண்டியதுதானே? எங்க வேலை நீ ஏன் செய்யற? சக்கரை பெரிய தப்பு பண்ணிட்டான். வாழ்றதுக்கும் சாவறதுக்கும் நடுவில் ஒரு சின்ன கோடு தான் இருக்கு. அந்த கோட்டை தாண்டிட்டான். கூட என்ன இழுத்துட்டு வந்துட்டான். இனி திரும்ப முடியாது.